ஹாய் எவ்ரி ஒன், டுடே முஸ்லீம் ஸ்டைல் வெட்டிங் பிரியாணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 1/2 kg சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். ஏலக்காய், கிராம்பு, பட்டை, தயிர், அப்புறம் நெய் 25 ml எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம். குக்கிங் ஆயில் ஒரு 100 ml எடுத்துக்கலாம், அதுவே கரெக்டாக இருக்கும். அடுத்து நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இது பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். பிரியாணியோட டேஸ்ட்டுக்கு ரைஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அடுத்து 3 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்துக்கலாம், 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அரை கட்டு புதினாவை எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு 2 ஸ்பூன், 1 கப் புதினா எடுத்துக்கலாம், 1/2 லெமன் எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனை இந்த மாதிரி பிரியாணிக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இது எல்லாமே தேவையில்லை, 1 ஸ்பூன் மட்டும் நமக்கு பிரியாணிக்கு போதும். அடுத்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 கட்டு மல்லி இலை, ஆனியனை இந்த மாதிரி மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பிரியாணிக்கு, அப்போ தான் நல்லா வதங்கும். அடுத்து தக்காளியும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளுமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கரில் எண்ணெய், நெய் எல்லாத்தையும் சேர்த்து அது நல்லா சூடானதும் நம்ம பிரியாணிக்கு ஹோல் ஸ்பைசஸ் வச்சுருக்கோம்ல, அது கூட முந்திரி திராட்சை சேர்த்து, இந்த பிரியாணியில் உங்களுக்கு கிடைச்சா சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். அடுத்து வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கணும். பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த வெங்காயம் வதங்குறது தான். அடுத்து பச்சை மிளகாய், மல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அடுத்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூள் சேர்த்தா தான் அந்த கலர் வரும். நீங்கள் கலர் சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை, இந்த மிளகாய் தூள் சேர்த்தாலே கலர் வரும். அடுத்து நான் 1/2 kg பாஸ்மதி ரைஸை தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு தயிர் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பிரியாணி பவுடரை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் சேர்த்தோம்னா. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து இதுலேயே நல்லா அந்த மசாலாவில் நல்லா வதங்குச்சின்னா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து அது கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு மூடி போட்டு வதக்கலாம், அடி பிடிக்காது, ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம், ஸோ அடியில் தண்ணி விடும். அடுத்து லெமன் ஜூஸ் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பயப்பட வேணாம், க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தக்காளி மேஷ் ஆனதும் அடுத்து நம்ம 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் வாட்டர்ன்ற ரேஷியோவில் அளந்து வச்சுருக்கேன், அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி 1 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் பீஸ் கொஞ்சம் சின்ன பீஸுன்றதால நான் 1 விசில் மட்டும்தான் விட்டுட்டேன், அதுவே போதும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா குக்காகி வந்திருக்குன்னுட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 20 மினிட்ஸ் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். அரிசியை இந்த மாதிரி ஒரே இடத்துல போடாதீங்க. இப்போ நான் போடுற மாதிரி இப்படி பரவலாக போட்டிங்கன்னா தான் நம்ம அடுத்து கிண்டும் போது அது உடையாமல் அப்படியே முழுசாக இருக்கும். இல்லை ஒரே இடத்துல போட்டு நம்ம கிண்டணுன்னா அது அப்படியே உடஞ்சி போயிடும் அந்த ஊற வச்ச அரிசி. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் அதை நம்ம இந்த மாதிரி ட்ரை ஆகணும். கொஞ்சமாக ட்ரை ஆகி கொஞ்சம் தண்ணி வரும்போது ஒரு தோசைக்கல் மேலே நம்ம இப்போ தம் போட்டுக்கலாம். அதை ஒரு தம் போடுறதுக்கு லாஸ்ட்டாக மல்லி இலை, கொஞ்சம் புதினா தூவி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அது மேலே நல்லா வெயிட் வச்சுருங்க. ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி மேலே குச்சியாக ரைஸ் நின்றுச்சுன்னா நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அடுத்து நான் இந்த ஸ்மோக்கிங் ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதில் நல்லா க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர்லாம் அந்த பிரியாணிக்குள்ளே இறங்கி பிரியாணி அவ்வளோ ஜூஸியாக, சிக்கன்லாம் அவ்வளோ குக்காக இருக்கும். லாஸ்ட்டாக இந்த ஆப்ஷனல் தான், ஃப்ரைட் ஆனியன் இருந்தால் ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணி போட்டுக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இது இல்லாமலும் நல்லாவே இருக்கும். பிரியாணி அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக குக்காகி வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.